Good morning student. இன்றைக்கி 12th standard refresher course module 6th unit chemical equilibrium இருக்கிற student activity and assessment questions பார்க்கலாம். First question, if Kb and Kf for reversible reactions are 0.8 into 10 to the power of minus 5 and 1.6 into 10 to the power of minus 4 respectively, the equilibrium constant is அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கேபினா ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் த பேக்வர்ட் ரியாக்ஷன், கேஎஃப்னா ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் த ஃபார்வர்ட் ரியாக்ஷன். சரியா, இது ரெண்டுத்துக்கு கொடுத்துட்டாங்க. ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் பேக்வர்ட் ரியாக்ஷனோடவே 0.8 into 10 to the power of minus 5. Rate constant for the forward reaction 1.6 into 10 to the power of minus 4. What is the equilibrium constant? நல்லா கவனிக்கணும். ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கேசிக்கு ஈக்குவல் டு என்ன ஃபார்முலானா கேஎஃப் பை கேபி. கேஎஃப்னா ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் டிவைடட் பை தி ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் த பேக்வர்ட் ரியாக்ஷன். ஓகே, அப்போ என்ன வரும்? 1.6 10 to the power of minus 4 divided by 0.8 into 10 to the power of minus 5. இது கட் பண்ண என்ன வரும்? மைனஸ் 1 வருமா? இது மேலே போயிடும். ஸோ 10 power of 1, 1.6 into 10 to the power of 1 by 0.8. ஸோ 16 by 0.8 multiply both sides by 10. 10 பிரிடுங்க. இப்போ 160 by 8 கட் பண்ணால் தி கெட் 20. Second, what is the equilibrium constant for the reaction NO2 gives of N2 plus O2? இப்போ equilibrium constantனா it is the ratio between the product of the concentration of the products to the product of the concentration of the reactor. அதாவது concentration of the product அதனுடைய ப்ராடக்டை என்ன பண்ணணும்? divided by the concentration of the reactor. ஓகே, சரி. இப்போ கேசிக்கு என்ன ஃபார்முலா ஃபார் திஸ் ஈக்குலிபிரியம்? N2 கான்சன்ட்ரேஷன் இந்த ஆஃப் வந்து மேலே போய்டும். சரியா, N2 to the power of ஆஃப், அப்புறம் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை தி NO2 கான்சன்ட்ரேஷன். நாட் திஸ் இஸ் NO2. ஓகே, NO2 கான்சன்ட்ரேஷன் நாட். ஓகே, சேஞ்ச் பண்ணிடலாம் NO2. நெக்ஸ்ட், third question, in which of the following equilibrium Kp and Kc are not equal? எந்த ஈக்குலிபிரியத்தில் கேபியும் கேசியும் நாட் ஈக்குவல் கேட்குறான். இப்போ கேபி கேசி ரிலேஷன் பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோ. கேபி ஈக்குவல் டு கேசி இன்ட்டு ஆர்டி டு தி பவர் டெல்டா என்ஜி. அதான் சரி. இப்போ முதல் ஈக்குவேஷன் பாருங்க, 2NO கிவ்ஸு N2 ப்ளஸ் O2. நல்லா கவனிங்க. இப்போ ஃபார் த ரியாக்ஷன் டெல்டா என்ஜி, டெல்டா என்ஜின் என்ன தெரியுமா? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி நம்பர் ஆஃப் த மோல்ஸ் ஆஃப் த கேஸுவஸ் ப்ராடக்ட். இப்போ கேஸுவஸ் ப்ராடக்ட் 2 மோல் இருக்கு, கேஸுவஸ் ரியாக்டர் 2 மோல் இருக்குது. ஸோ 2 - 2 டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 0. அப்போ கேபி கேசி ரிலேஷன் கேபி ஈக்குவல் டு கேசி இன்ட்டு ஆர்டி டு டெல்டா என். ஸோ கேபி ஈக்குவல் டு கேசி இன்ட்டு ஆர்டி டு தி பவர் ஆஃப் 0. எனிதிங் பவர் ஆஃப் 0 ஒன்றுன்னு ஆகிடும். ஸோ கேபி ஈக்குவல் டு கேசி, இங்கே கேசி. ஓகே, கேபி கேசி ஈக்குவல். செகண்ட் பாருங்க, SO2 plus NO2 gives SO3 plus NO. இந்த ரியாக்ஷனில் டெல்டா என்ஜி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஸோஸ் ப்ராடக்ட் 2 நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஸோஸ் ரியாக்ஷன் 2, 2 - 2 0. இப்போ கேபி ஈக்குவல் டு கேசி ஆர்டி டு டெல்டா என்ஜி. இப்போ கேபி ஈக்குவல் டு கேசி ஆர்டி டு பவர் ஆஃப் 0. அப்போ இது ஒன்று ஆகிடும். கேபி ஈக்குவல் டு கேசி. சி H2 plus I2 gives 2HI. டெல்டா என்ஜி இந்த ரியாக்ஷனில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் கேஸோஸ் ப்ராடக்ட் 2 நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஸோஸ் ரியாக்ஷன் 2, 2 - 2 0. அப்போ கேபி ஈக்குவல் டு கேசி ஆர்டி டு பவர் டெல்டா என்ஜி. கேபி ஈக்குவல் டு கேசி ஆர்டி பவர் 0. இப்போ கேபி ஈக்குவல் டு கேசி. ஃபோர்த் ஒன், PCl5 gives PCl3 plus Cl2. இதுக்கு டெல்டா என்ஜி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஸோஸ் ப்ராடக்ட் 2 நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஸோஸ் ரியாக்டர் 1, 2 - 1 1. கேபி ஈக்குவல் டு கேசி ஆர்டி டு டெல்டா என்ஜி. Kp equal to Kc RT to the power 1, that's equal to Kc RT, sorry, Kc RT. So இந்த ரியாக்ஷனில் தான் கேபியும் கேசியும் நாட் ஈக்குவல். ஃபார் திஸ் ரியாக்ஷன் தான் கேபி கேசி நாட் ஈக்குவல்.
Fourth one, for the formation of 2 moles of SO3 from SO2 and O2, the equilibrium constant is K1. ஓ 2 மோல் SO3 SO2 O2 ஃபார்ம் ஆகுது. ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் இஸ் K1. The equilibrium constant for the dissociation of 1 mole of SO3 into SO2 and O2 கேட்குறோம். What is the equilibrium constant for the dissociation of SO3 into 1 mole of SO3 into SO2 O2? 1 mole SO3 SO2 O2ஆக சிதையும் வினையில் வாட் இஸ் த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கேட்குறாங்க. நல்லா கவனிக்கணும். இப்போது 2SO2 + O2 gives 2SO3. அதாவது ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் 2 mole of SO3 from SO2 O2 given. சரியா? அது K1. இப்போ K1க்கு என்ன ஃபார்முலா? SO3 கான்சன்ட்ரேஷன் ஸ்கொயர் பை SO2 கான்சன்ட்ரேஷன் ஸ்கொயர் O2. சரியா? அதே ரிவர்ஸ் ரியாக்ஷன் பாருங்க. 2SO3 gives 2SO2 + O2. இதனுடைய ரிவர்ஸ் ரியாக்ஷனுக்கு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் K' ஒன்று வச்சுக்கலாமா? சரி, K1'. ஸோ K1'னா SO3 ஸ்கொயர் O2 கான்சன்ட்ரேஷன் பை SO3 கான்சன்ட்ரேஷன் ஸ்கொயர். இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது? ரெசிப்ரோக்கல் ஆஃப் K1. K1உடைய தலைகீழாக தானே இருக்குது. சரியா? அப்போது K1' ஈக்குவல் டு 1/K1. ஸோ இப்போ இந்த ஈக்குலிபிரியத்துக்கு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் 1/K1. இது ஃபார் த டிசோசியேஷன் ஆஃப் 2 mole ஆஃப் SO3. இப்போ 1 mole SO3னா SO3 gives SO2 + of O2 ஃபார் த ஈக்குலிபிரியம். ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் K வச்சுக்கலாம். K ஈக்குவல் டு SO2 அப்புறம் O2 கான்சன்ட்ரேஷன் பவர் ஆஃப் பை SO3. இது எப்படி இருக்குது? திஸ் இஸ் நத்திங் பட் ரூட் ஆஃப், இதனுடைய ரூட் தானே SO2 ஸ்கொயர் O2 SO3 ஸ்கொயர், அதனுடைய ரூட் தான். ஸோ திஸ் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் இட் இஸ் ரூட் ஆஃப் இதனுடைய ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். ஸோ ரூட் ஆஃப் 1/K1. சரியா? இந்த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்டுடைய ரூட்டு தான் இது. ஸோ K ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1/K1. Fifth one, solubility of carbon dioxide gas in cold water can be increased by. Carbon dioxide solubility in cold water increased by dash. இப்போ carbon dioxide gas, water liquid ரெண்டு டிசால்வ் ஆச்சுன்னா gives a carbonic acid. இந்த ஈக்குலிபிரியத்தில் நம்பர் ஆஃப் த மோல்ஸ் ஆஃப் கேஸுவஸ் ரியாக்டர் எவ்வளவு? 1 தான். நம்பர் ஆஃப் த மோல்ஸ் ஆஃப் கேஸுவஸ் ப்ராடக்ட்டு இது எல்லாமே லிக்விட் தான். ஸோ ப்ராடக்ட்டு கேஸுவஸ் ப்ராடக்ட்டு கிடையாது. சரியா? சரி, நல்லா கவனிக்கணும். அக்கார்டிங் டு த லீச்சார்டியர் பிரின்சிபல். லீச்சார்டியர் பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா, இன்க்ரீஸ் இன் த ப்ரெஷர் ஷிஃப்ட் த ஈக்குலிபிரியம் இன் த டைரக்ஷன் இன் விச் நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிக்ரீசஸ். ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணால் நம்பர் ஆஃப் த மோல்ஸ் டிக்ரீஸ் ஆகிற பக்கம் ஈக்குலிபிரியம் ஷிஃப்ட் ஆகும். சரியா? ஸோ இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர் ஃபேவர்ட் ஃபார்வர்ட் ரியாக்ஷன். இப்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷனில் தான் நம்பர் ஆஃப் மோல்ஸு கம்மியாக இருக்குது. பேக்வேர்டில் 1 mole, ஃபார்வர்டில் 0 mole. இப்போ இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர் ஃபேவர்ட்ஸு ஃபார்வர்ட் ரியாக்ஷன், தட் இஸ் solubility ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீசஸ். சரியா? இப்போ அசஸ்மெண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் KP and KC? Sorry, this one KC. Give one example for which KP is equal to KC. We know KP KC relation. KP என்ன relation? KP KC. KP equal to KC RT power delta NG. சரியா? இந்த ரியாக்ஷன் அதாவது KP KC ஈக்குவல் ஆகிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கன்சிடர் ரியாக்ஷன் H2 gas plus I2 gas gives 2HI gas. What is the reaction? Delta NG எவ்வளவு? Number of the moles of the gaseous product 2. Number of the moles of the gaseous reactant 2. 2 minus 2 0. இப்போ KP equal to KC RT to the power 0. Okay. Anything power 0 1 ஆகிடும். அப்போ KP equal to KC. Second, write a balanced chemical equation for an equilibrium reaction for which the equilibrium constant is given by expression. இப்போ ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டு கொடுத்துட்டாங்க. KC ஈக்குவல் டு
NH3 concentration power of 4, O2 concentration power of 5, NO concentration power of 4, H2O concentration power of 6. இதுக்கான பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதணும். நமக்கு தெரியும் இப்போ ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் என்னது? இட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் தி ப்ராடக்ட் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் டு தி ப்ராடக்ட் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன். அப்போ இது ப்ராடக்டில் இருக்கணும். இதெல்லாம் மேலே இருக்கிறது இது ரியாக்டன். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா ரியாக்டன் என் இல்லையா? அப்போ பாருங்கள் 4NO திஸ் வந்து ரியாக்டன் இல்லையா? அப்போது 4 moles of NO react to 6 moles of the water gives 4 moles of ammonia plus 5 moles of O2. Right. Third question. State Le-Chaltier principle. Very important. Le-Chaltier principle states that if a system at equilibrium is disturbed, இப்போ ஒரு சிஸ்டம் வந்து ஈக்குலிபிரியத்தில் இருக்குது, அதை டிஸ்டர்ப் பண்ணுறோம். எப்படி? பை சேஞ்சிங் த ப்ரெஷர், கான்சன்ட்ரேஷன் ஆர் டெம்பரேச்சர் மாற்றினா then the system shift itself in a direction. அதை மாற்றிக்கும். சிஸ்டம் ஷிஃப்ட் ஆகிக்கும் itself in a direction that nullify the effect of the disturbance. நம்ம கொடுக்குற டிஸ்டர்பன்ஸை அது நல்லிஃபை குறைக்கிற மாதிரி தன்னை ஷிஃப்ட் பண்ணிக்கும். ஓகே, Le-Chaltier principle states that if a system at equilibrium is disturbed, then the system shift itself in a direction that nullify the effect of that disturbance. Okay. Fourth question. For the reaction SrCO3 solid equilibrium reaction SRO strontium oxide plus CO2, the value of equilibrium constant Kp value given 2.2 10 to the power minus 4 at 1002 Kelvin. Calculate Kc for the reaction. We know Kp Kc relation. Kp is the formula Kc into RT to the power of delta Ng. For the reaction, SrCO3 gives SRO plus CO2. Here delta Ng is number of moles of gaseous product 1, number of moles of gaseous reactant கிடையாது. So 1 minus 0 1. Kp value given 2.2 to 10 to the power minus 4. Kc we have to find. R value எவ்வளவுனா 0.082 liter atmosphere Kelvin inverse mold in that. Okay, temperature 1002. So Kc equal to Kc தானே கண்டுபிடிக்கணும். Kc என்ன ஃபார்முலா? Kp by RT delta Ng. So Kc equal to Kp value 2.2 10 to the power minus 4, R value 0.082, temperature 1002, delta Ng value 1. Delta Ng value 1. Okay, so 1 போட்டிங்கன்னா we get same 0.082 into 1002 multiply பண்ணால் we get 82.164. அப்போது 2.2 10 to the power minus 4 by 82.164 dividing we get Kc value 0.02677 into 10 to the power minus 4 வரும். இது எப்படி எழுதலாம்? 2.677 10 to the power minus 2. இங்கே ஆல்ரெடி ஒரு minus 4 இருக்குது. So we get Kc equal to 2.677 10 to the power of minus 6 moles liter minus 1. இதான் வந்து value. Fifth question. What are the types of chemical equilibrium and explain? There are two types. One is homogeneous equilibrium. Homogeneous equilibrium is one in which all the reactants and product are in the same phase. எல்லா reactantum product same phase இருக்கும். H2 gas plus I2 gas 2HI. எல்லா reactant gas, எல்லா reactant அதே product gas. Heterogeneous equilibrium. In this equilibrium, the reactant and products are in different phase. Reactant to product to different phase. Plus CaCO3 gives CaO plus CO2. CaCO3 calcium carbonate solid. Calcium oxide also solid. Carbon dioxide gas. Reactant and product are in different phase. Okay. Thank you.